அன்பான கற்கும் ஆர்வலர்களுக்கு வணக்கம். உங்களை இந்த ஆழமான விளக்கப்பதிவிற்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக நுண்ணிய ஆனால் ரொம்பவே பிரம்மாண்டமான உயிரியல் உலகத்துக்குள்ள நுழைய போறோம். உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து நீண்ட ஆயுள் வரைக்கும் எல்லாரும் தேடுற ஒரு ரகசியம் நம்ம செல்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா அலச போறோம். சரி, வாங்க நாம விஷயத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட பயண பாதையை சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல விரதத்தின் விந்தை, அப்புறம் ஆட்டோஃபேஜி, அதாவது செல்கள் தங்களை தாமே உண்ணுதல், இதோட வரலாற்று பின்னணி, உயிரியல் மறுசுழற்சி ஆலை, நோய்கள் மற்றும் முதுமையை எதிர்த்தல், கடைசியா இதோட பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பயன்பாடுகள் பத்தி பார்க்க போறோம். பாப்புலரான விரத முறைகள்ல இருந்து ரொம்ப சிக்கலான செல்லுலார் பயாலஜி வரைக்கும் ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பயணமா இது இருக்க போகுது. பகுதி 1. விரதத்தின் விந்தை. உணவு சாப்பிடாம இருக்கிற இந்த விரத முறை பல நூற்றாண்டுகளா வெவ்வேறு கலாச்சாரங்கள்லயும் மதங்கள்லயும் ஃபாலோ பண்ணப்பட்டு வந்தாலும் சமீப காலமா இது உலகமெங்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஹெல்த் லைன் தரவுகளின்படி சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட 5 முக்கியமான நன்மைகளை இப்போ நாம பார்க்கலாம். இதை நம்ம ரத்த சர்க்கரையை சீராக்கி, இன்சுலின் எதிர்ப்பு திறனை குறைக்குது, சி ரியாக்டிவ் புரோட்டீனை குறைச்சு உடம்புல ஏற்படுற நாள்பட்ட வீக்கத்தை கட்டுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொலஸ்ட்ராலை குறைக்குது, முக்கியமா கேலரிகளை கட்டுப்படுத்துறது மூலமா உடல் எடை குறைப்புக்கு நேரடியாவே உதவுது. இது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல கேன்சர் வராம தடுக்கவும் இது உதவலான ஆய்வுகள் சொல்லுது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, வெறுமனே சாப்பாட்டை தவிர்க்கிறது மூலமா எப்படி நம்ம உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய நன்மைகள் நடக்குது? அது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள தான் நம்ம உயிரியல் கட்டமைப்போட ஒரு மிகச்சிறந்த ரகசியமே அடங்கியிருக்கு. பகுதி 2. ஆட்டோஃபேஜி, அதாவது செல்கள் தங்களே தாங்களே உண்ணுதல். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம் ஒரு சின்னஞ்சிறிய நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களுக்குள்ள மிக ஆழமா டிராவல் பண்ண போறோம். ஆட்டோஃபேஜி இந்த வார்த்தை கிரீக்கு மொழியிலேருந்து வந்ததுங்க. ஆட்டோஸ் அப்படின்னா தன்னைத்தானேன்னு அர்த்தம். ஃபேகமை அப்படின்னா உண்ணுதல்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற அல்லது பழுதான செல் பாகங்களை அகற்ற ஒரு இயற்கையான சிதைவு செயல்முறை தான் இது. கிளீவ்லண்ட் கிளினிக் இத பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. ஆட்டோஃபேஜிய நம்ம வீட்டை சுத்தம் செய்யற ஒரு பணியாளர் மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். இது நம்ம உடம்போட மிகச்சிறந்த செல்லுலார் மறுசுழற்சி அமைப்பு. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதப்போ செல்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற குப்பைகளை எல்லாம் பிரித்தெடுத்து அதை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆற்றலாகவும் புதிய செல் உறுப்புகளாகவும் இந்த அமைப்பு மாற்றிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 3. கண்டுபிடிப்பின் வரலாறு. இந்த ஆச்சரியமூட்டும் உயிரியல் செயல்முறை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத ஒரு வரலாற்று பார்வையில நாம சுருப்பமா பார்ப்போம். உண்மைய சொல்லணும்னா இது அறிவியலோட ஒரு செம விறுவிறுப்பான கதை. விக்கிபீடியா தரவுகளின்படி இதோட பரிணாம வளர்ச்சி 1962ல போர்ட்டர் மற்றும் ஆஷ்ஃபோர்ட் செஞ்ச கண்டுபிடிப்பிலிருந்து தொடங்குது. அவங்க தான் முதல்ல செல்களுக்குள்ள இருக்கிற லைசோசோம்களுக்குள்ள மத்த செல் உறுப்புகள் இருக்கிறத கவனிச்சாங்க. அப்புறம் 1963ல கிறிஸ்டியன் டி டுவே அப்படிங்கிறவர் தான் ஆட்டோஃபேஜிங்கிற சொல்ல முதல்ல உருவாக்குனாரு. தொடர்ந்து 90கள்ல ஓசுமி மற்றும் தம் ஆகியோர் ஈஸ்ட்ல ஆட்டோஃபேஜி தொடர்பான மரபணுக்களை தனித்தனியா கண்டுபிடிச்சாங்க. இந்த மாபெரும் அறிவியல் பூர்வமான பயணத்தோட உச்சமா 2016ல யோஷினோரி ஓசுமிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. பகுதி 4. உயிரியல் மறுசுழற்சி ஆலை. அடுத்த பகுதிக்கு நாம நகர்ந்து இது எப்படி படிப்படியாக உருவாகி செயல்படுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புக்குள்ள இயங்குற இந்த உயிரியல் ஆலைக்குள்ள இயந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேக்ரோ ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற இந்த செயல்முறை 4 முக்கிய படிகளா நடக்குதுங்க. முதல்ல ஃபேகோஃபோர் அப்படிங்கிற அமைப்பு பழுதான பொருட்களை சுற்றி கவர்ந்துக்குது. ரெண்டாவதா இது இரட்டை சவ்வு கொண்ட ஒரு ஆட்டோஃபேகோசோமா உருவெடுக்குது. மூணாவதா இது அங்க இருக்கிற லைசோசோம் கூட இணையுது. கடைசியா அதன் உள்ள இருக்கிற அமில ஹைட்ரோலேஸ் மூலமா அந்த குப்பைகள் முற்றிலுமா சிதைக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுது. இது ரொம்பவே சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ். மேக்ரோ ஆட்டோஃபேஜி மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வேறு சில பிரத்யேக மறுசுழற்சி முறைகளும் இருக்கு. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். லைசோசோமுக்குள்ள நேரடியாகவே செல்லும் மைக்ரோ ஆட்டோஃபேஜி, குறிப்பிட்ட புரதங்களை மட்டும் துல்லியமா தேர்ந்தெடுக்கிற சாப்ரான் மீடியேட்டட் ஆட்டோஃபேஜி, அதாவது சிஎம்ஏ, பழுதடைஞ்ச மைட்டோகாண்ட்ரியாவை மட்டும் குறிவச்சு அழிக்கிற மைட்டோஃபேஜி, அப்புறம் கொழுப்பு துளிகளை சிதைக்கிற லிப்போஃபேஜி அப்படின்னு பல வகையில இந்த மறுசுழற்சி வேலைகள் நடக்குது. சரி, இந்த மொத்த செயல்முறையையும் இயக்குறது யாரு? ஏடிஜி எனப்படும் ஆட்டோஃபேஜி தொடர்பான மரபணுக்கள் தான் இந்த முழு ப்ராசஸையும் டிரைவ் பண்ணுது. அதே சமயம் நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற எம்டிஓஆர் மற்றும் ஏஎம்பிகே மாதிரியான ஊட்டச்சத்து உணரிகள் மாஸ்டர் கண்ட்ரோல் சுவிட்சுகளா செயல்படுது.
அதாவது உடம்புல ஊட்டச்சத்து குறையறத இந்த சுவிட்சுகள் தான் உணர்ந்து இந்த மாபெரும் சுத்திகரிப்பு வேலையை தொடங்கி வைக்குது. பகுதி 5 நோய்கள் மற்றும் முதுமையை எதிர்த்து போராடுதல். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த நுண்ணிய உலகத்திலிருந்து இப்ப கொஞ்சம் வெளியே வருவோம். இந்த செல்லுலார் செயல்பாடு நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை எப்படி நேரடியாக பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இதோட 2 வேறுபட்ட முகங்களை நாம ரொம்ப பாரபட்சம் இல்லாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி செயல்படுது. ஒரு பக்கம் இது திசு அழுகல் மற்றும் நாள்பட்ட வீக்கத்தை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் ஆரம்பத்துல உருவாகிறதையே தடுக்குது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் உடம்புல சாப்பாடு இல்லாத நிலையில புற்றுநோய் செல்களுக்கு தேவையான ஏடிபி ஆற்றலை வழங்கி அது பிழைச்சிருக்கவும் கதிர்வீழ்ச்சிக்கு எதிரான எதிர்ப்பை உருவாக்கவும் உதவி செஞ்சிருது. இதோ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல். நாம உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் அந்த மெக்கானிக்கல் தசை இறுக்கம் இருக்கு இல்லையா, அது நம்ம தசை நார்களை பராமரிக்கவும் சரி செய்யவும் காசா எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகை ஆட்டோஃபேஜியை தூண்டுது. அதனாலதான் உடற்பயிற்சி செஞ்சதும் உடைந்த தசை நார்கள் உடனே சரியாகி நாம இன்னும் வலிமையாகிறோம். நிஜமாவே இது உடம்புக்கு சம பூஸ்ட் தான். இது ரொம்ப சிறப்பா விளக்குவது என்னன்னா, மத்த நோய்களுக்கும் இந்த செல்லுலார் செயல்முறைக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பத்தான். உதாரணமா, வயதாகும்போது ஆட்டோஃபேஜி குறையறதால ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் போன்ற குருத்தெலும்பு சேதம் ஏற்படுது. டைப் 2 நீரிழிவு நோயில பீட்டா செல்கள்ல அதிகப்படியான கிரினோஃபேஜி உருவாகி இன்சுலினை குறைச்சிடுது. ஆனா அதே சமயம் பாக்டீரியா தொற்று ஏற்படும் போது செல்லுக்குள்ள இருக்கிற நோய் கிருமிகளை இது துல்லியமாக குறிவச்சு அழிக்குது. பகுதி 6 பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பயன்பாடுகள். அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட நாம அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பாதுகாப்பாகவும் நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் பயன்படுத்தலான்னு இப்ப பார்க்கலாம். நம்ம உடம்புல இந்த ஆட்டோஃபேஜி செயல்முறையை தூண்டுவதற்கு பலவிதமான அணுகுமுறைகள் இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாப்பிட்றது அல்லது மாற்று நாள் விரதம் மாதிரியான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், தண்ணீர் மட்டும் குடிக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங், குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்கும் பகுதி விரதம் அல்லது சிம்பிளா நாம எடுத்துக்கிற கலோரிகளை கட்டுப்படுத்துறதுன்னு பல வழிகளை மக்கள் இப்போ ஃபாலோ பண்றாங்க. ஆனா இங்க நாம ரொம்ப கவனமா நோட் பண்ண வேண்டிய ஹெல்த்லைன் வழங்கும் சில முக்கிய பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு இதனால் இரத்த சர்க்கரை ஆபத்தான அளவுல குறைய வாய்ப்பிருக்கு. அதே போல மருத்துவ கண்காணிப்பு இல்லாம முதியவர்கள் இதை செய்யறது பரிந்துரைக்கப்படுவதில்லை. குறிப்பா 13 வயதினர் எடை குறைவா இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமா பாதுகாப்பற்றது. அதோட புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கும் இது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இந்த முழு விளக்க பதிவும் நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட சிந்திக்க வைக்குது. நம்ம உடம்போட இந்த குப்பை அகற்றும் அமைப்பை கட்டுப்படுத்துறது தான் மனித நீண்ட ஆயுளுக்கான இறுதி திறவுகோலா? உங்களுக்குள்ளேயும் உங்க உடல் அமைப்பை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கண்டிப்பா வந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்ம உடம்போட இந்த விந்தியான வீட்டை சுத்தம் செய்யற பணியாளரை பத்தி நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. உங்க தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.